இன்றைக்கி புழுங்கல் அரிசியை வச்சு ஒரு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு நான் அந்த புழுங்கல் அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு இது மாதிரி ஒரு துணியில் போட்டு வளர்த்தணும். 10 நிமிஷத்தில் இந்த துணியில் தண்ணியெல்லாம் இழுத்துச்சு இது மாதிரி பிடிச்சி பார்த்தா இப்படி வரணும். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். இந்த மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஒரு மூடி தேங்காயை இதோடு சேர்த்து இதையும் சேர்த்து குறப்பாக அரைக்கணும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கெட்டி வானல் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாயும் உளுத்தம்பருப்பும் சேர்க்கணும். உளுத்தம்பருப்பு செவக்கணும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து கருவேப்பிலையும் சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதனால 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இதில் தேவையான அளவு உப்பு சீப்பியே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசி இதை கட்டி பிடிக்காமல் கிளறிட்டு கொஞ்சம் கெட்டி ஆனோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கை பொறுக்கிற சூட்டுக்கு மாவு ஆறுனதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் துணியை விரித்து போட்டு இது மாதிரி பிடிச்சி வைக்கணும். துணி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் தடவை கூட இது மாதிரி பிடிச்சி வைக்கலாம். இப்போ இட்லி பானில் தண்ணி வச்சு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணியில் எலுமிச்சை சக்கையும் புளிச்சக்கையும் போட்டிருக்கேன். ஏன்னா அது நீர் கரை பிடிக்காம இட்லி பானை சுத்தமாக இருக்கும். ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துடுச்சான்னு ஒரு டூத்பிக் வச்சு பார்த்துடலாம். ஒட்டாமல் வருது இல்லையா? இப்போ வெந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்பொழுது சுவையான சத்தான பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு.